அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். இப்பொழுது இந்த ஜாதகத்தை கவனியுங்கள். 1973 வருடம் பிறந்திருக்கிறார். இப்பொழுது இவருக்கு வயது 52. இவருக்கு 3 திருமணம் நடந்திருக்கிறது. 3 திருமணமும் டைவர்ஸ். காரணம் என்ன என்று பாருங்கள். 28 வயதிலிருந்து 47 வயது வரை அவருக்கு சனி தசை. சனியை பாருங்கள், லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில். 7ஆம் வீட்டில் சனி இருந்து அதன் தசை நடக்கும்போதுதான் அந்த 3 திருமணங்களும் நடந்திருக்கிறது. அந்த 7ஆம் வீட்டில் இருக்கும் சனியை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. அப்படி இருந்தும் அவருக்கு தொடர்ந்து 3 திருமணமும் நிற்கவில்லை என்றால் அதற்கு வேறு ஒரு காரணம். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் 2 டிகிரிக்குள் நெருங்கி சுக்கிரன் தன்னுடைய வலிமையை இழந்துவிட்டார். பொதுவாக மேச லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் சுக்கிரன் மட்டும் கெடவே கூடாது. ஏனென்றால் விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் சுக்கிரனே, கலத்திர காரகனும் சுக்கிரனே. மேச லக்கணத்திற்கும் அதே போல்தான். 7ஆம் பாவக கலஸ்திர ஸ்தானாதிபதியும் சுக்கிரனே, கலத்திர காரகனும் சுக்கிரனே. மொத்தத்தில் மேச லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் சுக்கிரன் கெடக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரண ஜாதகம். சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் சூரியனுடன் 2 டிகிரிக்குள் நெருங்கி தன்னுடைய வலிமையை இழந்ததனாலும் 7லே சனி இருந்து தசை நடந்ததாலும் இவருக்கு திருமண வாழ்க்கை சரியாக இல்லை. 52 வயது ஆகிவிட்டது. சமீபத்தில் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார்கள். மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா என்று கேட்டார்கள். வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். காரணம் என்னவென்றால் விருச்சிக லக்கணத்துக்கு 12 அயன சயன சுகத்தை கொடுக்கும் சுக்கிரனும், கலத்தர ஸ்தானாதிபதி அதே சுக்கிரனும், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இப்படி வலிமை இழந்து இருக்கும்போது, குறிப்பாக விருச்சிக லக்கணத்துக்கு அவருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது. சரியான பருவத்திலேயே அவருக்கு அந்த ஆர்வம் இல்லாத போது இப்பொழுது 52 வயது ஆகி அந்த ஆர்வம் வரவா போகிறது என்பதால் அடுத்து அவருக்கு இப்பொழுது புதன் தசையும் நடந்து கொண்டிருக்கிறது. லக்கணத்திற்கு 8ஆம் அதிபதி திசை. அந்த புதன் தேய்விரை சந்திரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அவர் பங்குனி மாதம் பிறந்திருக்கிறார். சூரியன் மீனத்தில் இருக்கிறது, கவனியுங்கள். தவிர அந்த புதனை சனி பகவான் 10ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். இப்பொழுது நடக்கும் புதன் திசையில் திருமணம் செய்தால் அதைவிட கேவலமாக ஆகிவிடும். அதனால் திருமணம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டு விட்டது. மற்றபடி இந்த ஜாதகத்துக்கு விருச்சிக லக்கணத்திலே பிறந்து லக்கணாதிபதி செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சமாகி குருவுடன் இணைந்திருக்கிறது. லக்கணாதிபதி நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கிறார். செவ்வாய் உச்சமாக இருந்து குரு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் என்பதால் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கரா தோட்டம் இருக்கிறது. குரு சனியை பார்க்கிறது. சனி சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவம். குருவும் சனியும் நல்ல சுபத்துவத்தில் இருப்பதால் இவருக்கு சனியின் காரகத் தொழிலான ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, விவசாயம் போன்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார். சிறு வயதில் குருதசை, அதாவது படிக்கும் வயதில் குருதசை நடந்ததால் குரு நீசம் பெற்று விட்டதால் இவருக்கு படிப்பும் இல்லை. 7வது 8வது என்னும்போது படித்திருக்கிறார். படிக்கும் வயதில் இவருக்கு நல்ல ஒரு தசை நடந்திருக்குமானால் செவ்வாயும் சனியும் அதிகமாக சுகத்துவமாக இருப்பதால் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற படிப்பு படித்து அது சார்ந்த வேலைக்கு சென்றிருப்பார்.
தவிர சின்ன வயதிலேயே இவருக்கு தாயாரும் தவறிவிட்டார். அதற்கு காரணம் என்று பார்த்தால் 4ஆம் இடம் 4லே சந்திரன் தேய்விரை சந்திரனாக இருக்கிறார். இன்னும் 2 நாளில் அமாவாசையாக போகும் சந்திரன். அந்த சந்திரனோடு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இணைவு ஒரு தவறு. அந்த சந்திரனை சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பது 2வது தவறு. அதனால் 4ஆம் பாவகம் சனி பார்வையால் கெட்டுவிட்டது. சந்திரனும் சனி பார்வையால் கெட்டுவிட்டது. அது அர்த்த சந்திரன். அது தவிர ராகு தசை சந்திர புத்தி நடக்கும்போது அவருடைய 10-11 வயதிலேயே அவருடைய தாயாரும் மரணமடைந்து விட்டார்கள். வேத ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகம். குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நீசம். விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நீசம். புத்திர காரகணம் நீசம். சிம்ம லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் குரு கெடக்கூடாது என்பது ஒரு பொது விதி. ஏனென்றால் சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியாகவே குருவும் வருவார். குழந்தைக்கு காரகணம் குருவே வருவார். அதே போல்தான் விருச்சிக லக்கணத்துக்கும் 5ஆம் அதிபதியாக குரு வருவார். குழந்தை காரகணம் குருவே வருவார். குரு இங்கே நீசம் பெற்று விட்டதால் கடுமையான புத்திரதோஷமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். வணக்கம்.